சிறுபான்மையினருக்கு எதிராக சட்டங்கள் இயற்றும் இந்திய அரசுடனான வர்த்தக உறவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், RSS, இந்திய உளவு அமைப்பான ரா ஆகியவற்றை தடை செய்ய வேண்டும் என அமெரிக்க ஆணையம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கை இரு நாட்டு உறவில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2014 இந்தியாவில் பாஜக ஆட்சி அமைத்த பிறகு மத சிறுபான்மையினருக்கு எதிரான கொள்கைகள் அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டாய மதமாற்ற தடை சட்டம், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தங்கள், CAA சட்ட திருத்தங்கள், பயங்கரவாத செயல்பாடு தடுப்புச் சட்டங்கள் கீழ் இஸ்லாமியர்கள் குறிவைக்க இந்து மத உணர்வுகள் புண்படுத்தியதாக வழக்கு தொடுப்பது என மத சிறுபான்மையினர் மீது இந்திய அரசு பாரபட்சமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை முன்னிறுத்தி இந்தியாவுடனான ஆயுத விற்பனை மற்றும் வர்த்தக உறவுகளை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இந்தியாவை மத சுதந்திரத்தை மீறிய நாடுகளின் பட்டியலில் சேர்க்கவும் அந்த ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. RSSம் இந்திய உளவு அமைப்பான ராவும் சிறுபான்மையினருக்கு எதிராக கும்பல் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு மத சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாக கூறி அவற்றை தடை செய்யுமாறு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. இந்த அறிக்கைக்கு கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்க ஆணையத்தின் இந்த மதிப்பீடுகள் ஒருதலைபட்சமானவை, அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என விமர்சித்துள்ளது.